சொற்பொழிவு கதர். குறிப்பு: பிப்ரவரி 20, 1926 பொள்ளாச்சியில் நடைபெற்ற கொங்கு வேளாளர் 3வது மகாநாட்டு சொற்பொழிவு. சபாநாயகர் அவர்களே, சபையோர்களே, இந்த மகாநாட்டில் எனக்கு முன் பேசிய கனவான்கள் ஒவ்வொருவரும் முக்கியமாக கதர், மதுவிலக்கு, தீண்டாமை என 3 விஷயங்களைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். நான் அதிகம் சொல்ல வேண்டியதில்லை. ஏதோ என் மனதில் உள்ள சில விஷயங்களைச் சொல்ல அனுமதி கொடுத்ததால் சொல்லுகிறேன். கொங்கு வேளாள குலத்தினர் இத்துடன் 3 மகாநாடு கூடியாகிவிட்டது. சற்று உணர்ச்சியையும் கொடுத்திருக்கிறது. மகாநாட்டிற்கு வேளாள சமூகத்தினர் திருவிழாவுக்கு வருவது போல் எண்ணி வருகிறார்கள். காப்பியும் சாப்பாடும் சாப்பிட்டுவிட்டு போய்விடுகிறார்கள். இந்த சமூகத்தார்கள் இருக்கும் நிலைமைக்கு இச்சங்கம் இந்த வேலை செய்தது போதியதல்ல. இச்சமூகத்தின் கஷ்டந்தான் நாட்டின் கஷ்டமாகும். இச்சமூகத்தின் முன்னேற்றந்தான் நாட்டின் முன்னேற்றமாகும். கதரும் மதுவிலக்கும் உங்கள் சமூகத்தினர் செய்யாதது பெருங்குறை. உபசரணை கமிட்டி தலைவர் ஸ்ரீமான் பி. ரத்தினசபாபதி கவுண்டர் கதரைப் பற்றி தமது பிரசங்கத்தில் குறிப்பிடவில்லை என்று ஸ்ரீமான் ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள் குறிப்பிட்டார். அதன் காரணம் வேறொன்றுமில்லை, அவர் கதர் கட்டவில்லை, ஆதலால் அவர் குறிப்பிடவுமில்லை. கதரை மனிதன் கட்டினாலும் மரம் கட்டினாலும் யார் கட்டினாலும் அதன் பலனை நீங்கள்தான் அடைகிறீர்கள். பஞ்சமென்று சொல்வது வியாபாரிக்கல்ல, வக்கீலுக்கல்ல, உத்தியோகஸ்தனுக்கல்ல. பஞ்சத்தால் குடிக்கக்கூட தண்ணீர் இல்லை என்றால் யாருக்கில்லை? குடியானவர்களுக்குத் தானில்லை. ஆகையால் பஞ்சம் என்றால் குடியானவர்களுக்குத்தான் என்று கருத வேண்டும். பஞ்சம் வரக் காரணம் விளையாமையினால் அல்ல, பணம் இல்லாமையினால் அல்ல. முன் காலத்தை விட தற்காலம் ஊர் நத்தம், மலை, புறம்போக்கு எல்லாம் விளைவு செய்யப்படுகிறது. விளைவும் குறைந்ததாகக் காணோம். தானியங்கள், பருத்தி, மிளகாய், நிலக்கடலை, தானியம் முதலிய சரக்குகள் எல்லாம் தற்காலத்தில் முன்னைவிட 1க்கு 4 பாகம் அதிக விலைக்கு விற்கப்படுகிறது. எத்தனை பணம் வந்தாலும் நம் நாட்டில் பணம் தங்க மார்க்கமில்லாமல் போயிற்று. பண்டம் மாற்றிக்கொண்டு பணமில்லாமலே அக்காலத்தில் பஞ்சமின்றி பிழைத்தோம். கொஞ்சம் பணம் வந்தாலும் புதைத்து வைப்போம். அந்தக் காலத்தில் பஞ்சமில்லை. இத்தனை பணம் வந்தாலும் இக்காலத்தில் எவ்வளவு பெரிய குடும்பமாயிருந்தாலும் கலியாணம் வந்தாலும் இழவு வந்தாலும் நாட்டுக்கோட்டையாரிடம்தான் போக வேண்டி வந்துவிட்டது. அநேக குடும்பங்கள் இன்சால்வெண்டு விண்ணப்பம் போட வேண்டியதாய்த்தான் இருக்கிறது. சாதாரண குடியானவர்கள் நிலை எப்படி இருக்கிறதென்று யோசித்துப் பாருங்கள். பட்டணங்களுக்கு வந்து பால், விறகு விற்று பிழைக்க வேண்டி இருக்கிறது. இவ்வளவு பஞ்சம் வர காரணம் வேலையில்லை, தொழிலையெல்லாம் மற்றவர்களுக்கு கொடுத்துவிட்டோம். ஆகையால் நம் நாட்டு ஏழை மக்கள் வெளிநாட்டுக்கு போவதை தடுக்க முடியவில்லை. காங்கேய நாட்டில் ஏழை குடியானவர்கள் கட்டில், சட்டி, பானையுடன் பஞ்சத்தால் வெளிநாடு செல்வதைக் கண்டு விசனமடைந்தேன். அவர்கள் வெளிநாடு சென்றும் கால்ரா, பெருவயிறு இவைகளால் கஷ்டப்பட்டு அநேகர் மாண்டும் போயினர். இந்த பஞ்சம் நமக்கு எது வந்தாலும் தீராது. சர்க்கார் உத்தியோகம் வந்தாலும் தீராது. சர்க்கார் கொடுக்கும் சுயராஜ்யம் வந்தாலும் தீராது. எந்த நிலை நமக்கு நன்மை, எந்த நிலை நமக்கு தீமை என்பதை கவனிக்க வேண்டாம். அவரவர்கள் கையிலேயே தொழில் இருக்கிறது. ராட்டினம் ஒன்று நம்மை விட்டு போனதும் அநேக பணத்தை நாம் இழக்க நேரிட்டது. மிஷின்கள் வந்த பின்னேதான் நமக்கு பங்கம் வந்தது. ஒரு நெல்லு மூட்டை குத்தினால் 2 குடும்பம் ஒரு நாள் வயிறார சாப்பிட ஏழைகளுக்கு வழியிருந்தது. இம்மாதிரி ஆயிரக்கணக்கான ஏழைகளுக்கு சாப்பாடு கிடைத்து வந்தது. இப்போது ஆயிரக்கணக்கான ஏழைகளின் வாயில் மண்ணை போட்டுவிட்டு நெல் மிஷின் என்ற பிசாசு அந்த லாபத்தை கொண்டு போய்விடுகிறது. பருத்திநூல் மிஷின்களும் அப்படியேதான். ஒரு நாள் ஒன்றுக்கு 40,000 பேர் நூற்கும் நூலை ஒரு மிஷின் நூற்று விடுகிறது. அந்தக் கூலி 40,000 குடும்பத்தை பட்டினி போட்டுவிட்டு முதலாளிக்குத்தான் போய்ச் சேருகிறது. இதில் சில நூற்றுக்கணக்கான கூலிகளுக்குத்தான் கூலி கிடைக்கிறது. ஆகையால் ஒரு மிஷின் முதலாளிக்கு லாபத்தையும் சில பேருக்கு சொற்ப கூலியையும் கொடுத்துவிட்டு ஒரு நாள் ஒன்றுக்கு 40,000 ஏழைகள் வாயில் மண்ணை போடுகிறது. 3 ராத்தர் பஞ்சு எடையுள்ள ஒரு மல் பீஸில் 1.25 ரூபாய் பஞ்சுக்கு விலை நமக்கு கிடைக்கிறது.
பாக்கி பீஸ் ஒன்றுக்கு 13.25 ரூபாய் அந்நிய நாடு போய்விடுகிறது. அந்த 13.25 ரூபாயை நம் நாட்டில் நிறுத்த வேண்டும். காங்கேயம் பெர்காவில் பஞ்ச நிவாரண வேலை செய்ததாக சிலர் பெயர் பெற்றுக் கொண்டார்கள். அது சரியான நிவாரண வேலை என்று சொல்ல முடியாது. உண்மையில் பஞ்ச நிவாரண வேலை செய்தது மகாத்மா காந்திதான். திருப்பூர் காங்கேயம் பக்கம் பஞ்சத்தில் வாடிய ஏழைகளை அரை கஞ்சியாவது ஊற்றிக் காப்பாற்றியது கைராட்டினம்தான். அதனால்தான் மகாத்மா மில் தொழிலை ஆதரிக்கவில்லை. கதர் கொஞ்சம் விலை அதிகமாயிருந்தாலும் கொஞ்ச காலம் பொறுத்துக் கொள்ள வேண்டியதுதான். திராமா, காப்பி, பீடி, வக்கீல் இவைகளுக்கு செலவாவதில் கதருக்கு கொஞ்சம் உபயோகிக்கலாம். ஆகையால் நாம் விட்டுவிட்ட தொழிலை மீண்டும் கொள்ள வேண்டும். போய்விட்ட யோக்கியதையை சம்பாதிக்காதவர்கள் எப்படி புது யோக்கியதையை சம்பாதிக்கப் போகிறீர்கள்? குடியை பற்றி கூட எனக்கு முதலில் அவ்வளவு கவலையில்லை. கதரை கட்டுங்கள். குடியை விட கதர் பிரதானமானது என்றுதான் சொல்லுவேன். குடியரசு சொற்பொழிவு மார்ச் 7, 1926.